ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்ததுனால நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு என்ன சப்ஜெக்ட் கோடுன்னு தெரியல, பட் அவர் சிலபஸ் சென்ட் பண்ணதுனால அந்த சிலபஸில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் டைனமிக்கலி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 டிவிஷன் இருக்கும். செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் இருக்கும், மியூச்சுவலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெரிவேஷன் பார்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி இது கூட உங்களுக்கு என்ன கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அந்த டெரிவேஷனை கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இதை இம்பார்ட்டன்ட் கொடுங்க, இதை டெரிவேஷன் பார்த்து மேபி சம்டைம்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளமும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் மல்டிபிள் எக்ஸைட்டட் சிஸ்டம். இந்த சிங்கிள் எக்ஸைட்டட் மல்டிபிள் எக்ஸைட்டட் சிஸ்டமோட டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ரொட்டேட்டிங் மெஷின்ஸ். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி நீங்கள் கோ எனர்ஜினா என்ன, ஃபீல்டு எனர்ஜினா என்ன அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் எல்லாம் படிக்கிறப்போ இதுக்குள்ளார கவர் ஆகிற அந்த 2 மார்க்ஸையும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்கியூட்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ அதனால் உங்களோட சிலபஸில் உங்களுக்கு காலேஜில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை ப்ராப்ளம்ஸ் இல்லை வேண்டாம் வெறும் பார்த்தீங்கன்னா தியரி மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியரியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் யூனிட். அடுத்த செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர். ஸோ டிசி ஜென்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஸோ இஎம்எஃப் ஈக்குவேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் இதெல்லாம் ஒரு பார்ட்டு. அடுத்து இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன், கம்யூட்டேஷன். இந்த கம்யூட்டேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் கம்யூட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃபஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் யூனிட்டில் இஎம்எஃப் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி கம்யூட்டேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்ன, கம்யூட்டேஷன்னா என்ன, என்னென்ன டெக்னிக் இருக்குது கம்யூட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே இன்டர்னல்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்குறப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கிற 2 மார்க்ஸையும் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஸோ யூனிட் 3 டிசி மோட்டார். இப்போ ஆக்சுவலாக டிசி மோட்டார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வாஸ்ட்டாக இருக்கும் போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசி மோட்டார் சிமிலர் டு டிசி ஜென்ரேட்டர் தான். சரிங்களா? ஸோ அதனால் டிசி ஜென்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாலும் சரி, இல்லை டிசி மோட்டார்னு கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் எழுதணும். பட் ஒர்க்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒர்க்கிங் படிச்சுக்கோங்க. அடுத்து டார்க் ஈக்குவேஷன். ஸோ டார்க் ஈக்குவேஷன் டெரிவேஷனும் இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டில் ஸோ கண்டிப்பாக ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்குது. சரியா? 3 மெத்தட் இருக்குது. அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் மெத்தட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார்டரை ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் கண்ட்ரோலு, ஸ்டார்டிங் மெத்தட்ஸ், டார்க் ஈக்குவேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அடுத்து டெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டெஸ்டிங் இருக்கும். இதில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான டெஸ்டிங் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்விம்பர்ன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது ஆப்கின்சன்ஸ் டெஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்விம்பர்ன்ஸும் ஆப்கின்சன்ஸ் டெஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பார்த்துட்டு போங்க. இதை தாண்டி டைம் இருந்தது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற
டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட். ஸோ 4th யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து ஈக்குவலன்ட் சர்க்கியூட். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் டெரைவ் பண்ணி சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி டெஸ்ட் அப்படின்னா என்ன? ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வர ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். ஸோ இந்த ரெகுலேஷன் வந்து 2 மார்க்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால ரெகுலேஷன் பார்த்துக்கோங்க. எஃபிஷியன்சி டெஃபினேஷன் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி ஆல் டே எஃபிஷியன்சினா என்னன்னு கேட்பாங்க 2 மார்க்கில். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ராப்ளம்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th யூனிட். ஸோ 5th யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங் ஆஃப் காப்பர் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. அது 2 மார்க்குக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டார் டு ஸ்டார், டெல்டா டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார், ஸ்டார் டு டெல்டா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு சர்க்கியூட் டயக்ராம் எப்படி போடணும், அதில் ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் கனெக்ஷன். இந்த ஸ்காட் கனெக்ஷன் வந்து தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்காட்ஸ் கனெக்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த தியரி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள். இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டைம் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸையும் படிச்சுட்டு போங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், டெரிவேஷன்ஸை போட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.